உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. என் செல்லக்குட்டி என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சமைக்குது. அடடா, அடுப்பே இல்லாம சமைக்குதா? இந்த கொழுப்பு தானே உனக்கு வேணாங்கிறது. ஏய், நீ தாண்டி சமைக்கிறேன்னு சொன்ன. ஏண்டா கையில சீமாரோட நின்றுட்டு இருக்கேன், பிறகு தெரியாத மாதிரி கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சாலும் என் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாதானே நல்லா இருக்கும், அதான் கேட்டேன். நல்லா கேட்டப்போ. சரி, என்ன விஷயம் சொல்லு. என்னடி, யாரும் மூணாவது மனுஷங்க வந்த மாதிரி என்ன விஷயம்னு கேட்குற? என் பொண்டாட்டியை பார்க்கறதுக்காக நான் வந்தேன். ஓ அப்படியா, சாரிடா. இல்லை, நீ நேராக இங்கே வந்தியா? சரி, எதுவும் வேணுமோ என்னமோ அதான் என்ன தேடி வந்தியோன்னு கேட்டேன். ஆமாண்டி, வேணும். நான் சொன்னது டீ காஃபி ஏதாவது வேணுமோன்னு நினச்சேன். நானும் அதை தான் கேட்டேன். ஓஹோ, சரி, என்ன வேணுமோ போய் போட்டு குடி. எது, நான் போட்டு குடிக்கணுமா? ஏன், உனக்கு கை இல்லையா? ஒரு காஃபி கூட போட தெரியாதா? தெரியும். பிறவு என்ன, நான் தான் வேலையாக இருக்கேன்ல. போய் டீ வேணுமோ காஃபி வேணுமோ போய் போட்டு குடி. குடிச்சிட்டு எனக்கும் சூடாக ஒரு கப் எடுத்துட்டு வா, நானும் குடிக்கிறேன். சரிங்க மகாராணி, உங்கள் உத்தரவு. ஆமா அம்மோ, இப்போ இந்த இடத்த கூட்டுறதுக்காக தானே சீமாரோட நிக்கிற? ப்ரஷ் பண்ணுறதுக்காக சீமாரோட நிற்கிறேன். ஏய், பிறவு என்னடா, நான் தான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டுனே. இல்லம்மா, ஏன் கேட்டேன்னா, எப்படியும் இந்த இடம் ரொம்ப தூசா இருக்குன்னு தான் நீ கூட்ட வந்திருப்ப. நம்ம தலைக்கு மேலேயே தான் 2 ஃபேன் இருக்கே, அதை நம்ம போட்டு விட்டோம்னா காத்துல தூசி எல்லாம் பறந்துரும்ல. அப்ப நீ கூட்ட வேண்டிய வேலை மிச்சமாகும்ல, அதான். சபாஷ்டா மாப்ள, சபாஷ். உன் அறிவை கண்டு நான் ரொம்ப வியக்கிறேன். போ. தேங்க்யூ தேங்க்யூ. மூஞ்ச பாரு, எரும மாடு. ஃபேன் போட்டு விட்டா தூசி எல்லாம் பறந்துருமா? அப்போ எல்லார் வீட்லேயும் ஃபேனை போட்டு விட்டு உட்காந்துக்க வேண்டியதானே, எதுக்கு கூட்டி சுத்தம் பண்ணுறாங்க? இல்லடி, உனக்கு வேலை கம்மியாகுமேன்னு சொன்னேன். இப்போ உனக்கு என்ன, எனக்கு வேலை கம்மியாகணும் அவ்வளோதானே? ஆமா. ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடம் தூசியாக இருக்குது, எப்படியும் கூட்டினாதான் க்ளீன் ஆகும். நீ வேற நான் வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பேசாமல் இந்த இடத்த நீயே கூட்டி கொடுத்துறேன். எது, நானா? ஆமாண்டா, ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? நீ தான். நீ இப்போ கூட்டி கொடுத்தாலும் எனக்கு வேலை மிச்சமாகும்ல. இந்தா கூட்டு. அது வந்து போயெல்லாம் பிறகு பேசிக்கிடலாம். பிடி. பேசாம இருந்திருக்கலாம், நானே வெளியே வந்து மாட்டிக்கிட்டேன். கோயில போடுச்சு, தூண்டில அடைச்சு, கோவ சொல்லுகிற உலகம். மயில போடுச்சு, காலை உடைச்சு, ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி ஆடுமையா, அது எப்படி பாடுமையா? ஓ அரவிந்த், பாட்டெல்லாம் பிறகு பாடு. நீ கூட்டுற இடத்துல சுத்தமாகவே ஆகலை, நிறைய தூசி இருக்கு பாரு. ஒழுங்கா க்ளீன் பண்ணு. பண்றேன். ஐயோ, இந்த விளம்பரம் போடுறவனுக்கு என்னதான் பிரச்சனையோ. நல்லா காய்ச்சி ஓடும்போது தான் இந்த விளம்பரத்தை போட்டுருவானுங்க. விளம்பரத்தை சீக்கிரமா முடிப்பானுங்க, அதையே ரொம்ப நேரம் ஆக்கி போடுவானுங்க. சே, விறுவிறுப்பா இந்த காய்ச்சி போய்கிட்டு இருந்து. ஐயோ, இந்த விளம்பரத்தையே எவ்வளோ நேரம் பார்க்க. ஏதாவது சேனலை மாற்றி கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு பிறகு இந்த நாடகத்தை பார்ப்போம். செந்திலே, அந்த ரிமோட் எடுமாக்கா. ஐயா, என்ன இவன் கூப்பிட கூப்பிட சத்தம் தர மாட்டக்கா? ஐயா செந்திலே, மக்களே. சொல்லுங்கம்மா. ஐயா, என்ன சிந்தனையில் உட்காந்துருக்க? நான் ரொம்ப நேரமாக உங்ககிட்ட ரிமோட் எடுத்துற சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே கிடக்கேன். நீ எதையும் யோசிச்சுட்டே இருந்த மாதிரி இருந்து. என்னையாச்சு? உடம்புக்கு எதுவும் பண்ணுதாயா? சொல்லி எதுவாக இருந்தாலும் அம்மட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லையா, எப்பயும் போல இல்லை. உன் முகமே ஒரு மாதிரி வாட்டமாக தான் இருக்கு. என்னன்னு சொல்லுமாக்கா. இல்லைம்மா, அன்னைக்கு நடந்ததை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி அம்மகிட்ட மொட்டையா அன்னைக்கு நடந்ததுன்னா எனக்கு என்னையா தெரியும்? என்னைக்கு நடந்தது, எதை சொல்லுதா? இல்லைம்மா, அன்னைக்கு ஒரு திருடன் என்கிட்ட ரூபாய் பிடுங்க பார்த்தான்னு சொன்னேன்ல, அப்போ தங்கச்சி மௌனம் தானே வந்து அந்த இடத்துல காப்பாத்தினாவ. ஆமாயா சொன்னேன். அதை பற்றி தாம்மா யோசிச்சுட்டு இருக்கேன். அது அன்னைக்கே நடந்து முடிஞ்சிட்டியா? அதை பற்றி எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன்? இல்லைம்மா, என்னதான் தங்கச்சி மேலே தப்பு இருந்தாலும் நம்ம இத்தனை வருஷம் தங்கச்சி அப்படியே விட்டுருக்க கூடாதுன்னு தோணுதுமா. என் மகனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரியம் வர ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கேன். இதை விடக்கூடாது. எப்படியாவது அவளை பற்றி நல்ல விதமாக சொல்லி இவன் மனசை மாற்றி பேச வச்சிடணும். என்னையா சொல்கிற? ஆமாம்மா, எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. தங்கச்சி நம்ம பார்த்த மாப்பிள்ளையே வேண்டான்னு சொல்லிட்டு மனசுக்கு பிடிச்சவனோட ஓடி போயிட்டா. என்னதான் கோவதாபம் இருந்தாலும் நம்ம இத்தனை வருஷம் இப்படியே இருந்தது தப்புன்னு தோணுதுமா. அவளுக்கு பிள்ளைகள் பிறந்து அந்த பிள்ளையிலே வளர்ந்துட்டு இன்னும் ஆனால் நம்ம அந்த ரோசத்தில் தானே இருக்கோம். அந்த பிள்ளைகளுக்கு நான் தாய்மாம முறையில் என்ன செஞ்சுருக்கேன், இல்லை நீங்கள் தான் பாட்டிங்கிற முறையில் என்ன செஞ்சுருக்கிய? இத்தனை வருஷம் கடந்தும் ஓடிட்டு. ஆனால் இத்தனை வருஷம் பேசாதவர் தானே, நம்மளை எங்கே பார்த்தாலும் கரிச்சு கொட்டுறவர் தானே.
இவருக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம ஏன் வரணும்னு ஒரு துளி கூட யோசிக்காம அரவிந்த் அன்னைக்கு எனக்காக சண்டை போட்டது என் மனசுக்கே ஒரு மாதிரி இருக்குமா. நம்ம எவ்வளவோ அவங்கள ஒதுக்குறோம், பார்க்குற இடத்துலலாம் கேவலப்படுத்துகிறோம், பேசுகிறோம். எல்லாம் இருந்தும் மாமாவுக்கு ஒன்றுன்னு அவனும், அண்ணனுக்கு ஒன்றுன்னு இவளும் ஓடி வந்தோடனே எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலம்மா. அந்த இடத்துல என்னை காப்பாற்றினதுக்கு நன்றி சொல்லிட்டு வேற அங்கே நின்று என்னால் அவங்கள பார்த்து அவங்க கேட்குறதுக்கு பதில் சொல்கிற தைரியம் கூட எனக்கு இல்லை. ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு. நம்ம இது வரைக்கும் ஒன்றுமே பசங்களுக்கு பண்ணதில்லை, பசங்க நமக்குன்னு ஓடி வரானுங்களேன்னு சங்கடமாயிருச்சுமா. மக்கா, அன்னைக்கு நீ வந்து இதெல்லாம் சொல்லும்போது அம்மைக்கும் மனசில் இதே தான் ஏன் ஓடிச்சு. நான் கூட தெய்வான பிள்ளை கடைசிக்காரிய ஒரு நாள் ரோட்டில் பார்த்தேன். என்ன பேச்சு பேசணும்னு தெரியுமா? அவளை மட்டும் இல்லையா, அதே குடும்பத்தில் யாரை பார்த்தாலும் நம்ம ஏசிட்டு தான் இருக்கோம். ஆனால் அன்னைக்கு நீ இதை சொல்லும்போது உனக்கு ஒன்று ஓடி வந்தாங்களே, நம்ம அந்த பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சோன்னு என் மனசுலையும் தோணுச்சியா? ஏம்மா, நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. கேளு மக்கா. எப்படியோ தங்கச்சி தப்பு பண்ணிட்டான்னு இத்தனை வருஷம் பேசாமல் மூஞ்சி தூக்கிட்டு இருந்துட்டோம். உங்களுக்கும் வயசாயிட்டு எனக்கும் வயசாயிட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் அந்த வீராப்பா அவசியமானு எனக்கு தோணுதுமா. என்னைய சொல்ற? அம்மைக்கு புரியுற மாதிரி சொல்லியா? அதாம்மா, இத்தனை வருஷம் கோவத்தில் இருந்துட்டோம். இனிமேலாவது தங்கச்சிக்கிட்டேயும் தங்கச்சி குடும்பத்துக்கிட்டேயும் கோவத்தை விட்டு பேசலான்னு தோணுதுமா. அதுக்கு உங்கள் முடிவு என்னம்மா? ஐயோ கடவுளே, என் மகன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டானே. எனக்கு தலையும் புரியல காலும் புரியல, என்ன செய்யணும் தெரியலையே ஆண்டவா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு. என்னங்க அத்தைக்கிட்ட ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கன்னு கேக்குறியே, என்ன கதை? ஐயோ, இப்பதான் என் மகன் மனசு மாதிரி வந்திருக்கான். இவ எதுவும் குட்டையை குழப்பிடப்படாதே. நீ என்னம்மா இங்க வந்திருக்க? இது என்னத்த கேள்வி? நாடகம் பார்க்குற நேரம் வந்துட்டு, எனக்கும் அடுப்பங்கரையில வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு அதான் வந்தேன். நம்ம எப்பவும் பார்க்கறது தானே, இன்னைக்கு என்ன புதுசா கேட்குறீங்க? ஓ, நாடகம் பார்க்குற நேரம் வந்துட்டுன்னு உங்களுக்கு தெரியலையோ? ஆமாம்மா, நேரத்தை பார்க்கல. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையே, என்னாச்சுங்க? அது ஒன்றும் இல்லை ஈஸ்வரி, அன்னைக்கு நடந்த கதை தான் உனக்கு தெரியும்ல. என்னைக்கு நடந்த கதை? அதான் அரவிந்தன் காப்பாத்தினது. ஆமாமா, காப்பாத்தின மாதிரி நடிச்சானே அதுவா? நடிச்சானா? என்ன ஈஸ்வரி பேசுற? ஆமாத்த, அவன் அன்னைக்கு நடிக்க தானே செஞ்சான். என்னடி சொல்ற? ஆமாங்க, அன்னைக்கு நீங்க ரூபாயோட அந்த ரோட்ல போயிருக்கிய. திருடன் ஒருத்தன் வந்தான், புடுங்க பார்த்தான். அந்த நேரம் அரவிந்தும் உங்க தங்கச்சியும் வந்து காப்பாத்துனாங்கன்னு சொன்னீங்க. நீங்க திருடனோட இருக்கிற அதே தெருவுக்கு அதே நேரத்துக்கு அவங்களால எப்படிங்க வர முடியும்? இது என்ன கேள்வி? அந்த வழியா போயிருப்பாங்க, அப்ப எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இல்லைன்னா பார்த்து எனக்கு உதவி செய்யறதுக்கு வந்திருப்பாங்க. அட என்னங்க நீங்க, இந்த கதையெல்லாம் சின்ன குழந்தை கூட நம்பாது, ஆனா நீங்க நம்புறிய. என்னமோ போங்க. ஏன், உனக்கு என்ன தோணுது? அவங்க ஆள் வச்சு இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கலாம்ல. அப்ப அவங்க அப்படியே காப்பாத்துற மாதிரி வந்து காப்பாத்தினா உங்க கண்ணு முன்னாடி அவங்க நல்லவங்களாயிரலாம். நீங்க எப்படியும் பழச மறந்து பேசிடுவீங்கன்னு நினைச்சிருக்கலாம். என்னம்மா நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அந்த நேரம் என் மகன் ரூபாயோட போறான்னு அவனுக்கு எப்படிமா தெரியும்? அதுவும் அந்த வழியா தான் போவான்னு எப்படி தெரியும்? அம்மா கேட்கறதும் சரிதானம்மா. சரிதாங்க, ரூபாயை தான் திருடுற மாதிரி வரணும்னு சொல்லி ஆள் செட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா உங்களை மிரட்டுற மாதிரி ஏதாவது உங்களை அடிக்கிற மாதிரி ஆள் செட் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து காப்பாற்றுற மாதிரி அவங்க பிளான் போட்டிருந்துருக்கலாம். அந்த நேரம் நீங்கள் ரூபாயோட போகிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரி, இப்போ திருட வந்த மாதிரி நடின்னு சொல்லியிருக்கலாம், அதனால அவன் நடிச்சிருந்துருக்கலாம்ல. இவ என்னென்னமோ சொல்லி குழப்பிட்டு இருக்கா. சரிம்மா, நீ சொல்கிறது சரியாவே இருக்கட்டும். நம்ம மாறன் தானே போலீஸ்கிட்ட பிடிச்சே கொடுத்தான் அந்த திருடனை. அப்போ அது எப்படிமா திட்டம் போட்டு செஞ்சதா இருக்கும்? ஐயோ அத்தை, இந்த மாதிரி செய்யறக்கு ஒத்துக்கிட்டு வரவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டா போலீஸ் ஸ்டேஷன் போகணுங்கிறது தெரிஞ்சும் தான் வராங்க. அதே மாதிரி இப்போ என்ன ஸ்டேஷன் போகிற எல்லாரும் உள்ளேயேவா இருக்காங்க? பெரிய பெரிய தப்பு பண்ணுறவங்களுக்கே ஜாமீன் நல்லா கொடுக்கும்போது இதெல்லாம் சின்ன கேஸு. பணத்தை பார்த்தோன்னா ஆசை வந்து எடுக்க போயிட்டேயா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ண முடியும்? ஒன்று மிரட்டி இனிமேல் இப்படி பண்ணக்கூடாதுன்னு திட்டி அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா அரவிந்த் போய் ஜாமீனில் கூட எடுத்துகிட்டு வருவான். யாரு கண்டா? இதெல்லாம் யாருக்கு தெரியும்? மாறன் பிடிச்சி கொடுத்ததோட சரி, பரவன் உள்ளே இருக்கானா என்ன பண்ணுறான்னு போய் அப்பப்போ பார்த்துக்கிட்டா இருக்கான். சரி, அந்த கதையெல்லாம் விடுங்க. ஏங்க தள்ளுங்க, நான் உட்காந்து நாடகம் பார்க்கணும். சரி ஈஸ்வரி. ஐயா சொல்லுங்கம்மா. இல்லையா, தங்கச்சியை மன்னிச்சு தங்கச்சிக்கிட்ட பேசலாமான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. கேட்டம்மா, ஆனா ஈஸ்வரி சொல்றது உண்மையா, அங்க நடந்தது உண்மையான்னு எனக்கு தெரியலம்மா. குழப்பமா இருக்கு. நான் பிறகு வாரேன். என் மகனே இப்பந்தான் மனசிறங்கி வந்தான். எந்த நேரத்தில் வந்தாலும் அவனை குழப்பி விட்டுட்டானே. அத்தை, நாடகம் போட்டுட்டு அங்கே பாருங்க. நேற்று வர விறுவிறுப்பான காய்ச்சல் தொடரும்னு போட்டான். என்ன வரப்போதோ தெரில, பாருங்க. பாக்கேம்மா, பாக்கேன். அர்ஜுன், எதுக்கு அவசரமா ரூம்க்கு வர சொல்லி கால் பண்ணியிருந்தேன்? என்னாச்சு? அது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், அதான் வர சொல்லியிருந்தேன். முக்கியமான விஷயமா? என்ன அர்ஜுன்? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படி சொல்றதுன்னு தெரியலையா? நல்லா சிரிச்சுட்டு தானே இருக்க, வாயிலே சொல்லு. சரி, ஓகே, நான் சொல்றேன். ஆனா அது நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஓகேவா? அது நமக்குள்ள சீக்ரெட்டா இருக்கணும். இவன் சொல்றதை பார்த்தா ஏதோ பெரிய விஷயமா சொல்ல போறான் போலயே.
ஆ சரி அர்ஜுன், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சீக்கிரட்டாக வச்சுக்கிறேன், சொல்லு. ஐ லவ் யூ ஆதிரா. அட பாவி, இதுதான் அந்த சீக்கிரட்டா? இதுதான் அந்த முக்கியமான விஷயமா? என்னடி லவ் யூ சொல்லியிருக்கேன், இதுதான் அந்த விஷயமா நான் அசால்ட்டாக கேட்குறேன். என் லவ் உனக்கு அவ்வளோ அசால்ட்டாக போயிடுச்சா என்ன? அட மென்டல் பயலே, நீ தான் என்ன லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுமே. நான் எவ்வளோ அர்ஜென்ட்டாக அந்த ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? நீ தானே ரொம்ப அர்ஜென்ட்டாக அந்த ஃபைல் முடிக்கணும்னு சொன்னேன். அதான் நான் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு கூப்பிட்டு லவ் யூன்னு சொன்னேன். திடீர்னு கூப்பிட்டு லவ் யூ சொன்னாலும் எப்படி லவ் யூ சொன்னாலும் உன் லவ்வை தானே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கணும். நீ என்னடானா என் லவ்வையே அசால்ட்டாக நினைக்கிறேன். இப்போ தெரியாதுடி, என் லவ் இல்லாதப்போ உனக்கு தெரியும். ஐயோ எத்தனை தடவை நம்மகிட்ட லவ் யூ சொல்லியிருப்பான், நம்ம திரும்ப கூட சொல்லலையே, வேலை வேலைன்னு இருந்துட்டோமேன்னு அப்போ யோசிப்பேன். நான் ஒன்றும் வேலைன்னு இருக்கல. நீ அந்த வேலையை முடிக்க சொன்னதுனால தான் நான் இப்போ அதை பற்றி யோசித்தேன். வேலை இருக்கட்டுமா, வேலையே பார்த்துட்டு இருக்கக்கூடாதுல்ல, நமக்கும் டைம் வேணும்ல. டைம் வேணும் தான் சார், பட் இது ஆஃபீஸ். உங்கள் டைமை நீங்கள் வீட்டில் தான் என் கூட ஸ்பெண்ட் பண்ணணும். ஆஃபீஸில் ஒர்க் மட்டும்தான் பார்க்கணும், ஓகேங்களா? நான் வேலை செய்கிறதுக்கு தானே சம்பளம் வாங்குறேன். அந்த வேலைக்கு நான் நேர்மையாக இருக்கணும்ல. சரிங்க மேடம், நேர்மையாக இருங்க. யாரும் வேண்டான்னு சொன்னால் புருஷன் கூட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போகிறதுனால உங்கள் நேர்மை ஒன்றும் குறைஞ்சிடாதே. ஐயோ அதெல்லாம் தப்புப்பா. வீட்டில் தான் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி, ஆஃபீஸில் நான் எம்ப்ளாயி, நீ அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேனே. அப்போ இது தப்பு தானே? அதனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உன் வேலையெல்லாம் வச்சுக்கோ. இப்போ ஒழுங்கா உன் ஒர்க்கை மட்டும் பாரு. ஏய் ஆதிமா, நான் கிளம்புறேன்ப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. விடு அர்ஜுன், நான் ஒர்க் பார்க்கணும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். லூசு, இப்போ உன்னை பார்க்க யாராவது உள்ளே வந்தால் என்ன பண்ணுறது? உன்னை என்ன நினைக்க மாட்டாங்க? ஐயோ கடவுளே. அப்போ வேணா ஒரு 5 மினிட்ஸ் ரூம் லாக் பண்ணிக்கலாமா? கடவுளே, நீ இருக்க பாரு லூசு. வீட்டு ஒரு கண்ணிலே பார்த்தா பார்த்ததும் வனத்துல நான் பறப்பேன், ஒத்த சொல்லி நீ சொன்னா சொன்னதும் உலகத்தை நான் மறப்பேன். நெஞ்சுக்குள்ள நீ வந்ததும் நீயாக நாவ துகையில நீ வந்து நின்னதும் கனவுல முத்தம் கொடுப்ப. யாருக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிறக்கே மைண்ட் இல்லை போலயே. வேலை செய்யறதுக்கு நிறையவே மைண்ட் இருக்கு, இருந்தாலும் வேலையே செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு பிடிக்கல. கொஞ்சம் பொண்டாட்டி கூட இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. ம் தோணும். என் பொண்டாட்டிக்கிட்ட பேசாம என்னால் எப்படி இருக்க முடியும்? அதுவும் என் பொண்டாட்டி ஒரே ஆஃபீஸில் இருக்கும்போது அவளும் ரொம்ப சின்சியராக ரொம்ப நேரமாக ஒர்க் பார்த்துட்டே இருந்தாளா. நான் பார்க்குற நேரம்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக சிஸ்டம் பார்த்துட்டு இருந்தியா. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, நம்ம ஒய்ஃபை ஏன் கஷ்டப்படுத்தணும், கொஞ்சம் அவள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாமேன்னு கூப்பிட்டேன். ஆஹா, நீ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற மாதிரி தெரியலையே. வேற எப்படி தெரியுதான்? ம் என்ன திண்மை என்ன வன்மை, எந்த பெண்ணும் அதிசய வெண்கலம், போக போக புரிகின்ற போர்க்களம். ஒன்று செய் இப்போதே உள் நெஞ்சை உடையச் செய். கடவுளே, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. சரி, நான் போய் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வேலை பார்க்குறேன், போதுமா? என் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு தானே கூப்பிட்டேன்னு சொன்னேன், குறைஞ்சிருச்சு, போட்டா? இன்னும் கொஞ்சம் நீ ஸ்ட்ரெஸ்ல இருக்க மாதிரி தான் இருக்கு, அதையும் கொஞ்சம் குறைக்கவா? நீ குறைச்ச வரைக்கும் போதும், ஆளை விடு. என்னது இது, நம்ம வந்து நிக்கிறோம் அது கூட தெரியாம ஆச்சி என்ன அப்படி யோசனையில இருக்காவ? ஆச்சி ஆச்சி. வா மக்களே, வெளியே போறேன்னு போனியே, ஐயா போயிட்டு வந்துட்டியா? வந்துட்டேன் ஆச்சி. சாப்பிட்றியா மக்களே? இல்ல நானும் ஃப்ரெண்டு வெளியே சாப்பிட்டோம். நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்களே, என்னாச்சு ஆச்சி? அதை ஏன் மக்களே கேட்குற? நல்லா போயிட்டு இருந்துச்சு, உங்கள் அம்மா நடுவில் புந்து கெடுத்துட்டா. என்ன நல்லா போச்சு, என்ன அம்மாக்கு எடுத்துட்டாவே, எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன் கேளு. என்ன ஆச்சு சொல்றியா? அப்ப உண்மையாவே அப்படி கேட்டாவளா? ஆமாய்யா, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு இறங்கி வந்தான். உங்கள் அம்மா வந்தா இடையில எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டு போயிட்டா. ஐயோ கடவுளே, அம்மா மட்டும் வராம இருந்திருந்தா இப்ப அப்பாவே ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாருல அத்தைக்கிட்ட பேசுறதுக்கு. ஆமாய்யா, எல்லாத்தையும் கெடுத்துட்டா. சரி விடுங்க ஆச்சி, கவலைப்படாதீங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணி எப்படியாவது உங்க மகனையும் மகளையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு, சரியா? அவங்க சேர்றதை தாண்டி உன் கல்யாணமும் இதில் அடங்கியிருக்கு இல்லையா? உனக்கும் மாப்பிள்ளை பார்க்கணுன்னு தீவிரமாக உங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சூழ்நிலையில் 2 வீடும் ஒத்துமையாக இருந்தால் தானே உனக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிக்க முடியும். உனக்கும் கல்யாண வயசு வந்துட்டுல மக்கா. அம்மா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? எதுவும் சொல்லலையாண்ணா? என்னையா, எனக்கு ஒன்றும் புரியலையே. அம்மா என்கிட்ட சும்மியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாவ. சும்மியை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலா? என்ன மக்கா சொல்கிற? ஆமா ஆச்சி, அவ இடையில ஸ்கூலுக்கு ட்ரைனிங் விஷயமா ஒரு வாரம் இங்கே வந்து தங்கியிருந்தால, அப்பா அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கும் போல, அதை மனசுலயே வச்சுட்டு இருந்திருப்பாவ போல. என்கிட்ட கேட்டாவ, எவளையோ கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி உன் கூட வாழ வைக்கிறதுக்கு உன் மாமன் மக வந்தா உனக்கு நல்லது தானே, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாவ. நான் அவியக்கிட்ட எனக்காக பொண்ணு பார்க்குறேன், நீங்கள் ஒன்றும் அலைய வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஏன் எதுக்குன்னு கேட்டாவ. இதுக்கு மேலே மறைச்சு வைக்க வேண்டான்னு நான் சொல்லிட்டேன். இல்லை மாற,
உனக்கு என்ன கோட்டியால பிடிச்சிருக்கு? ஆச்சி தான் பொறுமையா பேசுறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன? எனக்கு இப்பதான் தோணுது, நீ இதெல்லாம் சொல்ல போய் தான் உங்க அம்மா என்ன செய்யணும் கோவத்துல அலைஞ்சிட்டு இருந்திருக்கா. இன்னைக்கு உங்க அப்பா இந்த கதையை பத்தி பேசவும் இல்ல, அவைய தான் ஆளை வச்சு செட்டப் பண்ணாவ அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஏன்லாம் இப்படி செய்யறா? ஆச்சி ஆச்சி இருங்க இருங்க, சொல்லியதும் முழுசா கேளுங்க. நான் இலக்கியாவை தான் லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தையும் சொல்ல கிடையாது. ஆனா நான் ஒரு பிள்ளையை விரும்புறேன், கல்யாணம் பண்ணா அவளை தான் கட்டிக்கிடுவேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதுக்கே இவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா அதுவா இதுவான்னு என்னை ஏசிட்டு போயிட்டாவ. அதுல இருந்து ஒரு 2 நாள் ஆச்சு என்கிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேசல. நானும் பொறுமையா சமாதானப்படுத்திக்கலான்னு விட்டுட்டேன் ஆச்சி. நான் இதை சொல்லாம இருந்திருந்தா எனக்கு பொண்ணு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாவ, யார்கிட்டயாவது வாக்கு கொடுத்துட்டு இருப்பாவ. அதான் நான் முந்தையே சொல்லி வைப்போன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆமாயா, அதுவும் சரிதான். ஆனா உங்க அம்மா இப்படி நீ சொல்லி அதை என்கிட்ட எதுவுமே சொல்லல, உங்க அப்பங்கிட்டையும் சொன்ன மாதிரி இல்ல. சொன்னா அவன் ஏதாவது என்கிட்ட சொல்லியிருப்பான்ல. நானும் நினைச்சேன் ஆச்சி, நீங்களும் அப்பாவும் இதை பத்தி என்கிட்ட கேட்கலங்கும் போதே அம்மா உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாவேன்னு நினைச்சேன். அப்போ உங்க அம்மா நினைச்சிருப்பா, எப்படியும் எதையோ பிள்ளைய லவ் பண்றேன்னு சொல்றான், இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த பிள்ளை எப்படியும் மறந்துடுவான், நம்ம பேச்சு கேட்பான்னு நம்பிட்டு இருக்கா போல. அப்படிதான் நானும் நினைக்கேன். ஏதோ ஒரு இதுல பேசுறான், நாளை பின்ன அந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லிடும், இவன் நம்ம பேச்சு கேட்டுருவான்னு விட்டுட்டாவளா, இல்ல கொஞ்சம் ஆற போட்டு என்கிட்ட திரும்ப வந்து பேசணும்னு நினைக்கிறாவளான்னு எனக்கு தெரியல. சரியா விடு, என்ன நடந்தாலும் பார்த்துக்கிடலாம். ஆனா ஒரு விஷயம், உங்க அம்மா கேட்டாலும் அப்பா கேட்டாலும் இந்த விஷயத்த சொன்ன பாத்தியா, ஒரு பிள்ளையை விரும்புதேன்னு அதை மட்டும் சொல்லு. என்னையா, நீ யாரை லவ் பண்ணுதுன்னு இப்போதைக்கு உங்க அம்மைக்கும் தெரிய வேண்டாம், உங்க அப்பனுக்கும் தெரிய வேண்டாம். உங்க அம்மா ஏற்கனவே தானா நடந்த விஷயத்தையே அவங்க தான் பிளான் போட்டாங்கன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ இப்படி நடந்துச்சுன்னா எப்படியாவது உங்க அப்பங்கிட்ட ஏற்றி விட்டு சேர விடாம இருக்கணும்னு தான் நினைப்பா. அதனால நீ தயவு செஞ்சு அதை சொல்லாத. உங்க அப்பங்கிட்ட ஒரு வேலை சொல்லி உங்க அப்பன் கேட்டாலும் ஆமாப்பா நான் இந்த மாதிரி விரும்புறேன், நான் சொல்றேன், கூடிய சீக்கிரம் அது யாருன்னு சொல்றேன்னு மட்டும் சொல்லி ஏதாவது தட்டி கழிச்சிரு. நமக்கா சரிங்க ஆச்சி, நான் பார்த்துக்கிட்றேன். நீங்க அதெல்லாம் போட்டு மனசை குழப்பாதீங்க. சீக்கிரம் அப்பா எப்படியாவது அத்தை குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறது நம்ம பொறுப்பு, சரியா? நீங்க இதுக்காக வருத்தப்படாதீங்க. சரி மக்களே.